ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்ல வேலை செய்யற வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய அப்டேட் வந்திருக்கு. அப்படி அதிர்ச்சி தரக்கூடிய அப்டேட் என்னன்னா, சில கேட்டகரி மக்களுக்கு இனி இகாமா கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில இருந்து ஆயிரக்கணக்கான மக்களை வெளியேற்ற குவைத் அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்த கேட்டகரி மக்களுக்கு இகாமா கிடையாது, எந்த ஏரியாவில இருந்து வெளியேற்றம் பண்ண போறாங்க, ஏன் இந்த முடிவு எடுத்திருக்காங்க, முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு, இப்ப என்ன புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவைத் சாட் அப்டேட் பத்தி பார்க்கலாம். சுக் சல்மியா பகுதியில ஏற்பட்ட தீ விபத்து இப்ப முழுக்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு உயிரிழப்பும் இல்லை, யாருக்கும் காயம் இல்லாம ஃபயர் டிபார்ட்மெண்ட் உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் முபாரக் அல் கபீர் சட்டவிரோத கடைகள் சீல் வச்சிருக்காங்க. முபாரக் அல் கபீர் பகுதியில சட்டவிரோதமாக இயங்கிய 8 கடைகளுக்கு சீல் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 26 கடைகளுக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க. எதனால இந்த கடைகளுக்கு சீல் வச்சிருக்காங்க, ஒரு சில கடைகளுக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்கன்னா ப்ராப்பர் லைசன்ஸ் இல்ல, அவங்ககிட்ட விதிமுறைகளை மீறி இருக்காங்க. முனிசிபாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் குவைத்ல இப்போ செக்கிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. நெக்ஸ்ட் அல் அகமதியில் போதையில் சுற்றிய ஜோடி கைது பண்ணிருக்காங்க. பப்ளிக் ரோட்ல போதையில் சுற்றிய ஆண் மற்றும் பெண் இருவரையுமே கைது பண்ணிருக்காங்க. பப்ளிக் பிளேஸ்ல போதையில இருக்கீங்கன்னா 0 டாலரன்ஸ் பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மெயினான அப்டேட் என்னன்னா, இந்த கேட்டகரிக்கு இனி இகாமா கிடையாது. முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் என்னன்னா, ஸ்கில்ஸ் சரியா இல்லைனாலும் வேலை கிடைச்சிச்சு, சர்டிபிகேட் இல்லாம இருந்தாலும் டெக்னீசியன் ஜாப்லாம் கிடைச்சிச்சு, பெரிய பெரிய போஸ்ட்ல வெளிநாட்டவர்கள் வேலை பார்த்தாங்க, இகாமா ரெனியூவலும் ஈஸியா இருந்துச்சு. ஏன் இந்த புது டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா, அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, ஃபேக் ஸ்கில் சர்டிபிகேட்ஸ், வேலை தெரியாத டெக்னீசியன்ஸ், லோக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், இது மாதிரி எல்லாம் இருந்தனாலதான் கடுமையான முடிவு எடுத்திருக்காங்க. கேட்டகரி 1 பாத்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்டு ஒர்க்கர்ஸ். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், பிளம்பர், ஏசி டெக்னீஷியன், மெக்கானிக், எனி டெக்னிக்கல் ஜாப்ஸ், இவங்க எல்லாருமே கேட்டகரி 1ல வருவாங்க. இவங்க எல்லாருக்கும் நியூ ரூல் என்னன்னா, ஸ்கில் டெஸ்ட் கம்பல்சரி இருக்கும். அந்த ஸ்கில் டெஸ்ட்ல ஃபெயில் ஆனா இகாமா ரெனியூவல் இல்ல. அதாவது அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா இகாமா ரெனியூவல் கிடையாது. 2 ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. லோயர் போஸ்ட், லேபர் போஸ்ட் இருக்கு, இல்லைன்னா குவைத்தை விட்டு அவங்க வெளியே செல்லணும். ஒரு ஸ்மால் அட்வைஸ் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரைனிங் நல்லா எடுங்க, ப்ராப்பர் சர்டிபிகேட் வாங்குங்க, ஸ்கில் டெஸ்ட்டுக்கு தயாராகுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்டகரி 2 பாத்தீங்கன்னா பிக் பொசிஷன், அதாவது பெரிய பொசிஷனுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா, இந்த பிக் பொசிஷனுக்கு குவைத்தி சிட்டிசன்ஸ் மட்டும் தான் அலோடு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் பெரிய போஸ்ட்ல எல்லாம் இருப்பாங்க, மேனேஜர், சூப்பர்வைசர், இது மாதிரியான ஹை பொசிஷன்ல இருப்பாங்க, ப்ராஜெக்ட் லெவல் ஜாப்ல இருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் ரிமூவ் பண்றாங்க, வெளிநாட்டவர்களை ரிமூவ் பண்றாங்க. பெரிய பொசிஷன்ல இருந்து ஃபாரினர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு குவைத்தி பீப்புளை ரீப்ளேஸ் பண்றாங்க. இகாமா ரெனியூவலை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இதுதான் குவைத்திசேஷன் பாலிசி. தேர்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா, குடியிருப்பு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோரை வெளியேற்றம் பண்றாங்க. குவைத் உள்துறை அமைச்சகம் உத்தரவுப்படி குடியிருப்பு பகுதிகளில் பேச்சுலர் அகாமடேஷன் அனுமதி இல்ல. அதாவது ரெசிடென்டியல் ஏரியாஸ்ல பேச்சுலர் தங்குறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இதனால எந்த ஏரியாலாம் பாதிக்கப்படுதுன்னா, ஃபர்வானியா, ஷேக் அல் ஜலீப், மற்ற குடியிருப்பு பகுதிகளில் இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுறாங்க. குடியிருப்பு பகுதிகளில் பேச்சுலர் தங்க அனுமதி ரத்து செய்யப்பட்டதால ஆயிரக்கணக்கானோர் இடமாற்ற வேண்டிய நிலை உருவாகி இருக்கு. எதனால வெளியேற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க பில்டிங் எல்லாமே ஓல்டு பில்டிங்ஸா இருக்கிறதுனாலயும், சேஃப்டி இஷ்யூஸ் காரணத்தினாலையும், ஓவர் கிரௌடிங், கிரௌட் அதிகமா இருக்கிறதுனாலையும், ஃபயர் ரிஸ்க்கு சான்ஸ் இருக்கிறதுனாலையும் தான் ஓல்டு பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே இடிக்கிறதுனால பேச்சுலர்ஸ் எல்லாத்தையுமே ஷிஃப்ட் ஆக சொல்லிட்டாங்க. புதிய ரூல் படி பேச்சுலர் ஒர்க்கர்ஸ் cannot stay in residential areas. அவங்க எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ண சொல்லிருக்காங்க லேபர் ஏரியாஸ்க்கு. இல்லைன்னா போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க, ஃபைன் போடுவாங்க, போலீஸ் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை வெளியேற்றுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு ஸ்மால் அட்வைஸ் என்னன்னா, நியூ அகாமடேஷன் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனிட்ட ஹெல்ப் கேளுங்க. லாஸ்ட் மினிட்ஸ் வர வெயிட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க்கர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் வார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கில் பேஸ்டு ஜாப்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் ரெசிடென்டியல் ஏரியால பேச்சுலரா இருக்கீங்கன்னா நீங்க உடனே ரூம் சேஞ்ச் பண்ணிருங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணலாம். உங்களுடைய இகாமா கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கு, அப்புறம் நாடு கடத்திடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், குவைத்ல இப்போ லா எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கு. நோ அட்ஜஸ்ட்மெண்ட், நோ எக்ஸ்கியூஸ். நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா சேஃபா ஜாப்ல இருக்கலாம். கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா நீங்க குவைத்தை விட்டு வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.